யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று யோகியுடன் பயணத்தில் நாம் பார்க்க இருப்பது அன்பு. அவர் ஒரு காந்தியவாதி, விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றவர். வயது சுமார் 90 இருக்கும். தனது இளவயது முதல் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையாலும் போதனைகளாலும் கவரப்பட்டவர். சுத்தமான வெள்ளை கதராடையும் காந்தி குல்லாயும் எப்போதும் அணிந்திருப்பார். இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு அவரின் சொந்த ஊரான அடியண்ணாமலை கிராமத்தில் டீக்கடை வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தார். நாட்டின் சுதந்திர வேட்கையில் தனது சுய வாழ்க்கை சிந்தனையே இல்லாமல் திருமணமும் செய்யாமல் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தவர் அந்த காந்தியவாதி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடியண்ணாமலை ஊரில் அவர் டீக்கடை நடத்தியதால் நிறைய சாதுக்கள் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. யோகியார் உலகுக்கு அறிமுகம் ஆகும் முன்பே அந்த காந்தியவாதி யோகியை பற்றி அறிந்தவர். யோகி எப்பொழுதும் தன் கடைக்கு வந்தாலும் டீ வடை கொடுத்து உபசரிப்பார். யோகியிடம் ஆன்மீக விசாரம் செய்வார். யோகியும் தினசரி அவரின் கடைக்கு விஜயம் செய்து வந்தார். நாளடைவில் முதுமையின் காரணமாக அந்த காந்தியவாதி டீக்கடை தொழில் செய்ய முடியாமல் அங்கு சற்று சாதுக்களோடு பொழுதை கழிக்கலானார். சாதுக்கள் எவரும் பட்டினியாக இருப்பதை அவர் அனுமதிக்க மாட்டார். அவர்களுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். யோகியை தினசரி அணுகிய அக்காந்தியவாதி உலகத்தார் யோகியை சந்திக்க தினசரி பெரிய அளவில் வர ஆரம்பித்தவுடன் யோகியாரை சிரமப்படுத்த வேண்டாமென தூர இருந்து வந்தார். எனினும் என்றென்றும் அவர் யோகியை சந்திக்க வரும்போது யோகி எவ்வளவு வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு உடனே எழுந்து வந்து அந்த காந்தியவாதியை உபசரித்து கையை பிடித்து சன்னதி திரு வீட்டினுள் அழைத்து வந்து தன் அருகில் அமர்த்தி கொள்வார். அவரோடு வெகுநேரம் அளவலாவி மகிழ்வார். இந்நாட்களில் இவரைப் போல் உண்மையான காந்தியவாதி யாராலும் இருக்க முடியுமா? என் தந்தை இந்த காந்தியவாதியுடன் என்றென்றும் இருக்கிறார் என்று அனைவரிடமும் கூறுவார். ஒரு நாள் காலை 10 மணி இருக்கும். யோகியார் என்னை பாடச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். யோகியின் உதவியாளன் உள்ளே வந்து, சுவாமி, அடி அண்ணாமலை காந்தி சுவாமி வந்திருக்கிறார், அவரோடு இன்னொருவரும் வந்திருக்கிறார் சுவாமி என கூறினார். யோகி உடனே எழுந்து வெளியில் சென்று காந்தியவாதியையும் அவருடன் வந்த மற்றொருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். அந்த காந்தியவாதியுடன் வந்தவர் ஒரு வித்தியாசமான சாது. எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் என அறிந்து கொள்ள முடியவில்லை. அரை நிஜார், மேலே ஒரு அழுக்கடைந்த சட்டை, புழுதி படர்ந்த கேசம், உணர்வுகள் அற்ற முகம், வெறுமையான விழிகள் என அந்த சாது காந்தியவாதியுடன் நின்று கொண்டிருந்தார். காந்தியவாதியை யோகி தன்னெதிரே உட்காரச் சொன்னார். அவர் அமர்ந்த பின்பு யோகி அந்த சாதுவின் கையை பிடித்து அழைத்து சென்று தன் பக்கத்தில் தான் அமரும் பாயில் அமர்த்தி கொண்டார். அந்த சாதுவின் கையை அன்போடு பிடித்து வருடி கொடுத்தார். யோகியின் முகத்தில் அன்பு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அந்த சாதுவின் முகம் சிறிது மலர்ச்சியை காட்டியது. சுவாமி, கடந்த 3 தினங்களாக இந்த சாது மலையில் சஞ்சரிப்பதை பார்த்தேன். இவருக்கு ஆகாரம் அளிக்க தொடர்ந்து முயற்சித்தேன். ஆனால் இவர் என்னை அலட்சியம் செய்து பேசாமல் சென்று விட்டார். இருப்பினும் மீண்டும் மீண்டும் முயற்சித்தேன். அவர் உணவு உட்கொள்வதாக தெரியவில்லை. இவர் நிலை கண்டு பயந்து விட்டேன். எனவே இவரை விடாப்பிடியாக உங்களிடம் அழைத்து வந்தேன் சுவாமி. தாங்கள்தான் அருள் பாலிக்க வேண்டும். யோகி எதுவும் பேசவில்லை. அந்த சாதுவின் கரத்தை தன் கரங்களில் எடுத்து மெதுவாக பிடித்து கொண்டிருந்தார். அவ்வப்போது அந்த சாதுவின் கரத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்வார். சாது கொஞ்சமாக சிரித்தார். யோகியின் ஆனந்தம் சிரிப்பாக வெடித்தது. சாதுவின் சிரத்தையும் முதுகையும் யோகி தடவி கொடுத்து மகிழ்ந்தார். யோகியின் மகிழ்ச்சி அந்த சாதுவையும் தொற்றிக்கொண்டது. அவரும் வாய்விட்டு சிரித்தார். பேரானந்தம் அதுதானே? சுவாமி, வாழைப்பழம் சாப்பிடலாமா? யோகி கேட்டார். சாது சரியென தலையாட்டினார். பார்த்தசாரதி, அப்பழங்களை எடு. யாரோ பக்தர்
யோகிக்கு அளித்த ஒரு சீப் வாழைப்பழத்தை யோகியிடம் கொடுத்தேன். யோகி அவற்றை வாங்கி தன்னருகில் வைத்து கொண்டு ஒரு பழத்தை எடுத்து தோலுரித்தார். பழத்தை பிட்டு துண்டம் துண்டமாக சாதுவிடம் கொடுக்க, சாதுவும் அதை ருசித்து புசிக்கலானார். ஒவ்வொரு பழமாக யோகி உரித்து கொடுக்க கொடுக்க அந்த சாது சுமார் 10 பழங்களுக்கு மேல் சாப்பிட்டார். காந்தியவாதிக்கு மகா கோபம். நான் 3 நாட்களாக உன் பின்னாலேயே வந்து சாப்பிடு சாமி என்று கெஞ்சியும் முகத்தை திருப்பி கொண்ட நீ இப்போ எப்படி இந்த சாமியிடம் வாங்கி சாப்பிடுகிறாய்? காந்தியவாதி கத்தினார். அன்பு, அந்த சாது மந்தமாக சிரிப்புடன் கூறினார். யோகி அதை கேட்டு மகிழ்வலை பொங்க ஓங்காரமாக விடாது சிரித்தார். அந்த சாதுவும் வாய்விட்டு சிரித்தார். அந்த இடமே ஆனந்த சொர்க்கமாக இருந்தது. முடிவில் அந்த காந்தியவாதியும் அச்சிரிப்பில் கலந்து கொண்டார். சுவாமி, சிறிது காலம் மலையில் இருக்கலாம், யோகி சாதுவிடம் சொன்னார். சாதுவும் சரியென தலையை ஆட்டினார். சிறிது நேரத்தில் காந்தியவாதியும் சாதுவும் யோகியிடம் விடைபெற்று சென்றனர். யோகியின் அன்பை பெற்ற அவர் பாக்கியசாலிதானே? யோகியுடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். நாளையும் பயணத்தில் அடுத்த கட்டத்தை பார்ப்போம்.